ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்னைக்கு நான் கண்ணங்கொழி சாலையில் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கிறேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாக்கள் வச்சு ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தடில் நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி சூடாக சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் நல்லா மீனை நீட்டாக கழுவி லைனாக போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம முழுசாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக மிளகாய் வத்தல் பொடி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு அப்புறமா நார்மல் சில்லி பவுடர் போட்டுடலாம். எனக்கு காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் நிறைய போடுறேன். உங்களுக்கு கம்மியாக போதுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம். கார்ன்ஃப்ளோர், இந்த மசாலாக்கள்லாம் நல்லா ஒட்டுறதுக்காகவும் ஒரு கோட்டிங் இருக்கிறதுக்காகவும் நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருவோம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு லெமன் விட்டுடலாம். ஒரு 5 drops விட்டால் போதும். சீட்ஸ் எல்லாம் இருந்தால் எடுத்து போட்டுடலாம், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் இது. இந்த மசாலாக்கள்லாம் நம்ம கட் பண்ணுற அந்த இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக மசாலாக்கள்லாம் ஊறி போய் இருக்கும். ஒரு 1 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா நல்லா உப்பு மிளகு எல்லாம் ஊறி போய் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கறதுனால ஒரு நல்ல அரோமா வரும். அதுக்காக தான் நம்ம நிறைய கருவேப்பிலை சேர்த்து அதுக்கு மேலே நம்ம மீனை போட்டோன்னா மீன் டேமேஜ் ஆகாமலும் இருக்கும். ஸோ நீங்கள் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக அரோமாவாக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோன்னாலும் மீன் இந்த தவாவோட ஒட்டி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தேவையான அளவுக்கு நம்ம ஹீட்டு கொடுத்தா தான் அந்த மீன் ஒட்டாமல் வரும். ஒரு 2-3 minutes ஆயிடுச்சு. நம்ம லேசாக இலக்கி கொடுத்துடலாம். இல்லைன்னா அதோட ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மீனை சூடாக ஃப்ரை பண்ணி உடனே சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலுமே சூடாக நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் மசாலாக்கள் வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது எல்லா மீனையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. ஒரு 5 minutes இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. பாருங்கள், நம்ம கருவேப்பிலைக்கு மேலே போட்ட மீன் டேமேஜ் ஆகாமல் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாக்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் செஞ்சுட்டோம். சூடாக சாப்பிட்டோன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.